அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கட்டுரை எஸ்ஏ ரைட்டிங் அதோடைய பார்ட் 2 தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1 அப்படின்றது நடத்தியிருந்தேன். அதிலே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம பார்ட் 2ல பேலன்ஸ் இருக்கக்கூடிய கட்டுரை அப்படின்றது பார்க்கலாம். அதாவது பொறுத்தளவு கட்டுரையை பொறுத்தளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா கேட்பாங்க. அப்போ ஜென்ரலா கேட்கும்போது நமக்கு ஓவராலா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் டச்சா இருக்க மாதிரி இருக்கணும். எல்லாமே எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கட்டுரை கேட்டாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேட்ச் பண்ணி எழுதிடலாம். ஓகே நம்ம இதை அங்க படிச்சோம், ஓகே இதை நம்ம அங்க படிச்சோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்க கட்டுரை மேக் பண்ணிடலாம். அதனால பேசிக்கா இருக்கக்கூடிய கட்டுரையில எல்லாமே உங்களுக்கு காமனா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களா மேக் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா ஈஸியா ஃபுல் மார்க் அதுல வாங்கிட முடியும். அதுதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன கட்டுரை பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கணினி, அப்புறம் மாணவ பருவம், இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய கட்டுரை அப்படின்றது பார்ப்போம். இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சில கட்டுரைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? லைக் அடிச்சு உடைச்சிருங்க. போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் அதை பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். விஎல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, வேதாந்து லேர்னிங் சென்டர். இங்க என்ன சார் நடத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்றது இப்போ போய்கிட்டு இருக்கு. இது எங்கெங்க இருக்கு அப்படின்றது பாருங்க. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த இடத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்கு. நீங்க இப்போ 10th படிச்சுட்டு இருக்கலாம், உங்களுடைய அக்கா இருக்காங்க, உங்களுடைய அண்ணன் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வேதாந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்களா, இப்பவே நீ படி, இப்போ படிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணலாம் அப்படின்றத அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். கொஷின்ஸ்லாம் ஆர்என்டி பண்ணி எடுப்பாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மாக் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட், கண்டிப்பா உன்னுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸ்ல மற்றதா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ல பெருசா இருக்காது. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரண்ட் ஆப், ஸ்டூடெண்ட் ஆப் அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு டவுட் சப்போர்ட் இருக்கும், அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க, கிளாஸஸ்லாம் ஹைடெக்கா இருக்கும், ஏசி எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மாக் கிளிக்கர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்னதா ஒரு ரிமோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஆன்சர் அப்படின்றது பண்ண முடியும். வீக்ஸ் அட்டன் பண்றீங்களா அதே மாதிரி அங்க அட்டன் பண்ண முடியும். சரியா? இதெல்லாம் நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டர் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மாக் கிளிக்கர்ஸ் கையில வச்சிருக்காருல ஒரு தம்பி, இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ரிமோட் மாதிரி, அது மாதிரி. அடுத்து நம்மளுடைய வேதாந்த லேர்னிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜேஇக்கு நீட்டுக்கும் இப்போ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சார் நான் ஜாயின் பண்றேன், எனக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகணும், அதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐவிசாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா. இந்த ஒரு எக்ஸாம் எழுதுறது மூலமா எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. புக் பண்ணுங்க, நேரில் ஒரு விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதெல்லாம் டீச் பண்ணதான் மறுபடியும் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலைப்பு. எப்பயுமே வந்து ஒரு கட்டுரை எழுத போறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு தலைப்பு. தலைப்பு இல்லாம தயவு செஞ்சு கட்டுரை எழுதாதீங்க. சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும், சார் எனக்கு என்ன தலைப்பு போடுறதுனே தெரியல சார். சும்மா அது எதை பத்தி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கே ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பு. ஏன்னா தலைப்புக்கு அரை மார்க் இருக்குடா. நீ வந்து என்னதான் வந்து சார் நான் கட்டுரை எக்ஸலண்டா எழுதியிருக்கேன் சார் அப்படின்னாலும் அதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க? 4 மார்க் தான் கொடுப்பாங்க. நீ என்னதான் எக்ஸலண்டா சூப்பரா அப்படியே அழகா டெக்கரேட் பண்ணிலாம் எழுதியிருந்தாலும் அதுக்கு 4 மார்க் தான். ஏன்னா உன்னுடைய சிபிஎஸ்சில அப்படிதான் வந்து உனக்கு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஒதுக்கி இருக்காங்க. நீங்க வந்து சார் நான் இதுல சூப்பரா எழுதியிருக்கேன் சார், உட்தலைப்புடன் கூடிய பொருளுரை வந்து எக்ஸலண்டா எழுதியிருக்கேன் சார், 5 மார்க் போட சொல்லுங்க சார், போட மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பிரிச்சு அது படி தான் என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல டீச்சர்ஸும் திருத்துவாங்க. இப்போ நான் வந்து போர்டு எக்ஸாம் உன்னுடைய பேப்பர் திருத்த போறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நான் திருத்த போறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தம்பி தலைப்பு எழுதியிருக்கானா இல்லையா அப்படின்றத பார்ப்பேன். எழுதியிருந்தா அரை மார்க் கொடுப்பேன். சார் ஏன் சார் 1 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு மேல என்ன இருப்பாங்க, எனக்கு மேல ஹெட் இருப்பாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க, ஓ இவெல்லாம் வந்து இந்த மாதிரி கரெக்டா திருத்துறாங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அப்போ கரெக்டா தான் என்ன பண்ணணும் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருக்கும். அப்போ தலைப்புக்கு அரை மார்க் தான். சரிங்களா?
அப்படி நீங்க எழுதல அப்படின்னா மார்க் கண்டிப்பா எடுப்பாங்கடா. இதை நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். அதனால அலட்சியப்படுத்தாதீங்க. ஏன்னா இப்படி எழுதினாதான் அந்த 6 மார்க் கிடைக்கும் அப்படின்னா அப்படிதான் எழுதணும். சில டைம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் 5 மார்க் கிடைக்கணும், 5.5 மார்க் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் எங்க சார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்படிதான் வந்து டீச்சர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க திருத்தும் போது. தவறின்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். தப்பு இல்லாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீட்டா எழுதுன அப்படின்னா உனக்கு 6 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அது உங்களுடைய கையில தான் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய தலைப்பு, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? தலைப்பு. உங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையோ அந்த ஒரு கண்டென்ட்டை பார்க்க போறீங்க, பார்த்துட்டு ஒரு தலைப்பு போட போறீங்க. வேற எதுவுமே இல்லை. சிம்பிள். ஈஸி தூசி அப்பள வடை. அந்த மாதிரி தலைப்பு மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ராங்கா போட போறீங்க. அது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். அங்க என்ன இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தலைப்பு. சரிங்களா? ரொம்ப போட்டு அவங்களும் போட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி எழுதிருக்கானோ அப்படி எழுதிருக்கானோ கூட நோண்ட மாட்டாங்க. எழுதிருக்கீங்களான்னா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்ப தலைப்பு எழுதுனீங்க அப்படின்னா எத்தனை மார்க் கொடுக்க போறாங்க? 1/2 மார்க் கொடுக்க போறாங்க. எத்தனை மார்க்? 1/2 மார்க் இதுல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கடுத்து முன்னுரை. இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னதான். புதுசா யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக. முன்னுரை பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க்கடா. முன்னுரைக்கு எத்தனை மார்க்? அதுக்கு ஒரு 1/2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். பரவாயில்ல. ஓகே, முன்னுரைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மார்க் கிடைக்கும். அதுக்கடுத்து முன்னுரை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. எதை பத்தி பார்க்க போறோம்? இப்போ வந்து சாலை பாதுகாப்பு அப்படின்னா இந்த மாதிரி ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி இந்த அடுத்த கட்டுரையில பார்க்க போறோம். இந்த மாதிரி பேசிக்கா எழுதுனீங்க அப்படின்னா போதும். அதனாலதான் என்ன பண்றேன் உனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு டச் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பொது கட்டுரைகளை உனக்கு டீச் பண்றேன். அப்ப எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம படிக்க ஈஸியா இருக்கும். எந்த மாதிரி கட்டுரை எழுது கேட்டாலும் கடைசியில் நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகே இதுதானே, ஓகே இதை கொஞ்சம் தூக்கி போடுங்க, இதை கொஞ்சம் தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவேன், நீனே ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா கட்டுரையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து முன்னுரை. முன்னுரையில ஒரு 1/2 மார்க்குடா. சரியா? முன்னுரைக்கு ஒரு 1/2 மார்க். சார் என்ன சார் ஒரு 6 லைன் எழுதுவேன் 1/2 மார்க் தான் கொடுக்குறீங்க. அந்த வடிவேல் காமெடி படித்தோர பாண்டி என்ன 50 ரூபா கொடுக்குற அந்த மாதிரி என்ன சார் 1/2 மார்க் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து இதுல இருக்கிறதுலே 4 மார்க் எதுக்கு அடிக்கும் அப்படின்னா உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு தான் இருக்கிறதுலே மார்க் அதிகம். அதனால கொஞ்சம் பார்த்து தான் எழுதி ஆகணும். சரிங்களா? பார்த்து எழுதுறதா கரெக்டா கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதான் பார்த்து எழுதுறது அப்படின்னு சொல்றேன். சரியா? சாரே பார்த்து எழுத சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு எழுதிடாது. சரியா? அது வந்து உசிதம் கிடையாது. அது உசிதமே கிடையாது. சரியா? அதனால வந்து கரெக்டா எழுதணும். சரிங்களா? ஓகே, முன்னுரை அப்படின்றதுக்கு 1/2 மார்க் போட போறீங்க. உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு 4 மார்க். சரியா? உட்தலைப்புடன் கூடிய பொருளுரைக்கு எத்தனை மார்க்? 4 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. உட்தலைப்பு அப்படின்னா சப் டாபிக்ஸ். சரிங்களா? வேற ஏதாச்சும் நினைச்சுக்காதீங்க. சப் டாபிக். பொருளுரைனா என்ன சார்? இப்போ முன்னுரைனா முன்னுரைக்கு சில கண்டென்ட் எழுதுவீங்களா, அதுதான் பொருளுரை. இப்ப சப் டாபிக் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் எழுதுவீங்களா, அதுதான் பொருளுரை. அப்போ இதுதான் என்ன? பொருளுரை. அதுக்கு அடுத்து முடிவுரை. முடிவுரைக்கு ஒரு 1/2 மார்க். மேற்கோளுக்கு ஒரு 1/2 மார்க். மேற்கோள்னா என்ன சார்? கோட்ரா. இப்போ தலைக்கவசம் உயிர்கவசம். இப்போ வந்து பெண்களை பத்தி அப்படின்னா பெண்களாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா கோட். இந்த மாதிரி கோட்ஸ் வந்து எங்கேயாச்சும் உள்ள இன்சர்ட் பண்ற மாதிரி நீங்க எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட்ஸ் வந்து கடைசியா முடிவுரையில வந்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஏன்னா முன்னாடி எப்பயுமே டீச்சர்ஸ் திருத்தும் போது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, கடைசியில நல்லா தெளிவா பார்ப்பாங்க. நடுவில் கூட கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து இது வந்து திருத்தக்கூடிய முறை நார்மலா ஹியூமனுடைய நேச்சர். ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க, கடைசியில் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டும் கரெக்ட் லாஸ்ட்டும் நம்ம எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி எழுதணும். அப்போ முடிவுரையில நீங்க இந்த மேற்கோள் எழுதுனீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே திருத்தும் போது அப்படிதான் திருத்துவோம். நம்ம இந்த யாரும் ஏஐ கிடையாது. சரியா? அப்போ திருத்தும் போது நம்மளோட ஹியூமனுடைய நேச்சர் என்ன, ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம், கடைசியில் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம், நடுவுலையும் பார்ப்பாங்க. ஆனா கொஞ்சம் அங்க கொஞ்சம் லிபரலா இருக்கும். சரியா? அப்ப முடிவுரையில நீங்க மேற்கோள் எழுதும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கும்போது ஓகே தம்பிங்க எழுதியிருக்கான் மேற்கோள், அப்போ இந்த 1/2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 6 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்கடா. சார் இந்த 6 மார்க் வாங்குறது இவ்வளவு பண்ணணுமா? ஆமா, இவ்வளவு பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 6 மார்க் கிடைக்கும். வேற வழியே கிடையாது. இப்படி எழுதி மட்டும்தான் அந்த 6 மார்க்கை நம்மளால பெற முடியும். சரிங்களா? அதனால அலட்சியமா இருந்துடாதீங்க. ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்ல கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். கண்டிப்பா வந்து இந்த ஒரு மாடலை தான் எழுதணும். இப்பயிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு நாளைக்கு கூட உங்களுடைய மந்த்லி டெஸ்ட், போர்டு எக்ஸாம் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, சாரி போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய டெஸ்ட்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன டெஸ்ட், பீரியாடிக் டெஸ்ட்ல உனக்கு ஒரு கட்டுரை கேட்குறாங்க அப்படின்னா இந்த டாபிக்ல தான் எழுதணும். இந்த ஒரு மெத்தட்ல தான் எழுதணும். சரியா? இந்த மெத்தட்ல எழுதி பழகிக்கோங்க. இப்பயிலேருந்து அதே மெத்தட்ல எழுத வரக்கூடிய போர்டு எக்ஸாம்ல அசால்ட்டா என்ன பண்ணுவீங்க, ஓகே இதெல்லாம் நம்ம எழுதுனது தானே அப்படின்ற மாதிரி இந்த மெத்தட் உனக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன சார் முக்கியமான விஷயம் அப்படின்னா இதுல வந்து நமக்கு மார்க் கொடுக்காத ஒரு பகுதியை நம்ம வந்து ஒரு கட்டுரையில செய்ய போறோம். என்ன சார் அப்படின்னா குறிப்பு சட்டகம். இது பேர் என்ன?
குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட போறோம். நான் இதை வந்து அழிச்சிடுறேன் பாருங்க. குறிப்பு சட்டகம் அப்படின்னா உங்களுக்கு கட்டுரையை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க கை போக வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கேலு பென்சில். ஸ்கேல் வச்சிருக்கணும், பென்சில் வச்சிருக்கணும், ஒரு எரேசர் வச்சிருக்கணும். நல்லா ஸ்கேல் வச்சு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கட்டம் போடணும். பென்சில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதை மொட்டையா இருக்க பென்சில்லாம் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல ஒரு பென்சில் வாங்கிக்கோ, அப்சரா இல்லை நட்ராஜ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பென்சில் வாங்கிக்கோ. நல்லா ஷார்ப் பண்ணி நல்லா கூர்ப்பாக இருக்க மாதிரி வச்சுக்கோ. ஏன்னா பட்டையா இருந்துச்சு அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி ஒரு பென்சில் நல்லா வச்சுக்கோ. நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோ. கரெக்டாக ஒரு எரேசர் வச்சுக்கோ. தப்பாக வந்து கோடு போட்டு அப்படின்னா அடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணிக்க போறீங்க அப்படின்னா ஒரு கட்டம் போட போறீங்க. போட்டுட்டு இந்த இடத்துல குறிப்பு சட்டகம். இப்போ வந்து சில பேருக்கு டவுட் வரும், சார் சரிங்க சார் இதுக்கு மார்க்கே அவங்க கொடுக்கலையே சார். மார்க் கொடுக்கலடா, ஆனால் வந்து இப்படிதான் ஒரு கட்டுரை அப்படின்றது காலாகாலமாக எழுதுனது. நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இப்படிதான் நான் ஒரு கட்டுரை எழுதுவேன். அப்போ இந்த இடத்துல மட்டும் அந்த கட்டுரை எழுதணும், இந்த இடத்துல மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, குறிப்பு சட்டத்துக்கு அரை மார்க் கூட கொடுக்கல, அதனால எழுதாம விட வேணாம் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கட்டுரை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறது அட்ராக்டிவாக தான் இருக்கும். டீச்சர்ஸ்க்கு பார்க்கும்போது ஓகே பார்க்க நீட்டாக எழுதியிருக்கானே தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். அப்போ அதனால வந்து எவ்வளோ தூரம் டெக்கரேஷன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போறீங்க, ஒரு கடையை பார்க்குறீங்க அப்படின்னா அது எப்படி உன்னுடைய கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கடையில் சாப்பாடு நல்லாலனா கூட பரவாயில்ல, அந்த கடை என்ன பண்ணியிருப்பாங்க டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல நீ பார்த்துருப்பேன் ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு கார் ஷோரூம் அப்படின்னா ஒரு காரையை தூக்கி அவங்களுடைய மாடியில் நிற்க வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் இங்கே வந்து நம்மளை ஈர்க்கிறது. அப்போ இதே மாதிரி உன்னுடைய ஆன்சர் ஷீட்டும் ஒரு ஈர்க்கணும் ஒரு டீச்சரை. அப்போ ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் நீ பண்ணாமல் இருந்த அப்படின்னா உனக்கு அந்த மார்க் ஃபுல் மார்க் கிடைக்காது. அப்போ இந்த குறிப்பு சட்டகம், இந்த இருக்கக்கூடிய அந்த அழகழகா எழுதுறது, இது எல்லாமே ப்ரெசன்டேஷன். உள்ள ஒரு வேளை நீ தப்பா எழுதியிருந்தா கூட கண்டுபிடிக்காததுக்கு ஒரு ஒரு ஏமாத்து வேலைன்னு கூட வச்சுக்கோயேன். அது சில டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோயேன், அது வேற விஷயம். ஆனால் பார்க்க நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும், மார்க் குறைக்க உங்களுக்கு தோணாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறிப்பு சட்டகம் அப்படின்றது நீங்க கரெக்டாக போட்டுக்கணும் சரியா. குறிப்பு சட்டகம் போட போற இதுல வந்து சப் டாபிக்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, அதை அப்படியே பார்த்து எழுத போற அவ்வளவுதான். முன்னுரை, முடிவுரை சரியா, அவ்வளவுதான். பேலன்ஸ் இருக்கக்கூடியது அப்படின்னு எழுத போற அவ்வளவுதான். சிம்பிள்ரா, வேற எதுவுமே கிடையாது. சிம்பிளா இதை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா சூப்பரா உங்களால கட்டுரையில உங்களாலையும் 6 மார்க் வாங்க முடியும் சரியா. நிறைய பேருக்கு வந்து கவலைப்பட்டிருப்போம், நம்மளால எடுக்க முடியுமா மார்க்கு, கட்டுரையெல்லாம் கஷ்டமா இருக்குமே அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணிருக்கலாம். இந்த மெத்தடை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களாலையும் 6 மதிப்பெண் முழுமையா வாங்க முடியும் சரிங்களா. ஓகே, கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு கட்டுரை அப்படின்றத பார்ப்போம். முன்னுரை, தோற்றம், அறிவியல் வளர்ச்சியில் கணிப்பொறி, இணைய வசதி, இணையம், உலகம் உள்ளங்கையில், இணையதள வசதி, முடிவுரை, கட்டுரை வரைக. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்கிட்ட கேட்பாங்க. இப்படி இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நீ என்ன பண்ணணும், ஸ்கேல் பென்சிலுக்கு போடணும். உங்க கை ஸ்கேல் பென்சிலுக்கு உங்க கை போயிடணும். அழகா இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் போடணும். பாக்ஸ் போட்டு குறிப்பு சட்டகம், குறிப்பு சட்டம் அல்லது குறிப்பு சட்டகம் அழகா போட்டு ஒரு 2 கோடை போட்டுவிட்டு அழகா முன்னுரை, கடைசியில ஒரு முடிவுரை, அவ்வளவுதான் சரிங்களா. அதுக்கு சப் டாபிக்ஸ் அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் என்ன பண்ண போறீங்க, நீட்டா கிளியரா எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது சரியா. அதுக்கு அடுத்து தலைப்பு போடணும். தலைப்பு என்ன, கணினி வளர்ச்சி, கணினி வளர்ச்சி, கணினி, இணையதள வசதி. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கா இருக்க மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கணும் சரியா. அவங்க தலைப்பு எழுதிருக்கீங்க அப்படின்னா கடைசியிலேயே பார்ப்பாங்க. ஒரு சிமிலரா இருக்க மாதிரி கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்க படிக்க வந்து அநீதி இப்படிலாம் கொடுத்துடக்கூடாது. சரி எனக்கு வந்து ஒரு தலைப்பு தெரியும் சார், அதை இங்க எழுதலாமா, என்ன கட்டுரை இருக்கோ அதுக்கு ரெலவெண்டா இருக்க மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா சூப்பர் சரியா. அப்ப ரெலவெண்டா இருக்க மாதிரி என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல ஒரு கட்டுரை அப்படின்றது நீங்க மேக் பண்ண போறீங்க. இதுல ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்க போறீங்க சரியா. காலத்தை வெல்லும் கணினி, சிம்பிளா இருக்கு பாரு தலைப்பு. பாரு தலைப்பு எப்படி இருக்கு, காலத்தை வெல்லும் கணினி, அவ்வளவுதான் தலைப்பு. காலத்தை வெல்லும் கணினி, இது வந்து ஒரு தலைப்படா. இப்படிதான் என்ன பண்ண போறீங்க, தலைப்பு. பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, அரை மார்க். ஓகே சூப்பர், அரை மார்க் இங்க உனக்கு கிடைச்சிருச்சு. வெறுமனையே ஒரு தலைப்பு, தலைப்புன்னு போட்டு காலத்தை வெல்லும் கணினி, அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க, அரை மார்க் கிடைச்சிருச்சா, ஆமாடா அரை மார்க் உனக்கு கொடுத்துருவாங்க. முன்னுரை எழுதுனேன் அப்படின்னா இதுக்கு ஒரு அரை மார்க், முன்னுரை எழுதுனேன் அப்படின்னா இதுக்கு ஒரு அரை மார்க் சரிங்களா. சரி பாருங்க, அறிவியல் தகவல் வளர்ச்சி உலகத்தை ஒரு சிற்றூராக மாற்றி விட்டது என்னும் கூற்று உண்மையே. அறிவியல் தகவல் வளர்ச்சி ஒரு உலகத்தை ஒரு சிற்றூரா மாத்திடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்னப்பா இருக்கு, ஒரு போன் இருக்கா இல்லையா, எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு போன், ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்றது நம்ம கையில வச்சிருக்கோம். இது வந்து உலகமே உள்ளங்கையா அப்படின்னா உள்ளங்கை தான். இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்பில்டா வந்துடும் சரியா. நடுவில் கூட நான் உனக்கு அந்த வச்சு காமிக்கிறேன் சரியா. அப்போ அவ்வளவு பெரிய இந்த ஒரு உலகத்துல ஒரு சின்ன ஒரு போன்ல பாத்தீங்க அப்படின்னா உலகமே அடங்கிருது. உலகம் அடங்குதா இல்லையா, உலகமே அடங்கிருது.
எல்லா விஷயமும் நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அந்த ஒரு போன்ல தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ உனக்கே ஒரு டவுட் வருது, இப்போ வந்து இப்போ இந்த போன் நடத்தக்கூடிய விஷயத்தை நீ எங்க பார்த்துட்டு இருக்க? போன்ல தான் பார்த்துட்டு இருக்க. போனோ ஒரு லேப்டாப்போ ஒரு இணையத்துல தான் என்ன பண்ற அப்படின்னா பார்த்துட்டு இருக்க. இப்ப நான் நடத்திட்டு இருக்கிறத கூட என்ன பண்ற, ஒரு போன்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி அறிவியல் தகவல் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்துடைய வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு உலகத்தையே ஒரு சிற்றூரா மாட்டிடுச்சு. எங்க வேணா போய் பாத்துக்கலாம். இப்போ நீங்க எங்கேயாச்சும் ஒரு போறீங்க அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மேப்லயே பார்க்கலாம் எங்க போறோம், எந்த மாதிரி போறோம், எந்த ரூட்ல போறோம், எப்போ டிராபிக் இருக்குமா, அன்னைக்கு டேட்டுக்கு டிராபிக் இருக்குமா, எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், அட் அ டைம்ல நம்மளால பார்க்க முடியும். இங்கேருந்தே புக் பண்ண முடியும். எங்கேயாச்சும் நீ போற அப்படின்னா இங்க ஒரு படத்துக்கு போறீங்க அப்படின்னா கூட இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போய் என்ன பண்ணலாம், படத்தை பார்க்கலாம். அப்ப அறிவியல் தகவல் வளர்ச்சி அப்படின்றது உலகத்தை ஒரு சிற்றூராக மாற்றி விட்டது எனும் கூற்று உண்மையே. இதில் கணினி பங்கு அளப்பரியது. கணினியுடைய பங்கு பாத்தீங்கன்னா அளப்பரியது. கம்ப்யூட்டர் இல்லாம நம்மளால இந்த ஒரு சாத்தியத்தை கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னா கொண்டு வந்திருக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கணினியுடைய பங்கு அப்படின்றது அளப்பரியது. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பான கணினி பற்றி இந்த கட்டுரையில் காண்போம். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளா நீங்க ஒரு முன்னுரை எழுதுனீங்க அப்படின்னா 1/2 மார்க் கிடைக்கும். சில கட்டுரையெல்லாம் என்ன சார் எழுதுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த மாதிரி நிறைய நம்ம கட்டுரை படிக்க இந்த மாதிரி பேசிக்கா சில விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளாலேயே எழுத முடியும். புரியுதுங்களா? எவ்ரிஒன் கிளியர்? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சரி, அப்போ தலைப்பு போட போறீங்க, காலத்தை வெல்லும் கணினி அப்படின்னு ஒரு தலைப்பு போட போறீங்க. அறிவியல் தகவல் வளர்ச்சி உலகத்தை ஒரு சிற்றூராக மாற்றிவிட்டது என்னும் கூற்று உண்மையே. அறிவியல் தகவல் வளர்ச்சி உலகத்தை ஒரு சிற்றூரா மாற்றிடுச்சு அப்படின்ற ஒரு கூற்று உண்மைதான். இதுல கணினியுடைய பங்கு அப்படின்றது உண்மையிலே வந்து ரொம்ப அளப்பரியதா இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல இணையற்ற கண்டுபிடிப்பான கணினி பற்றி இந்த கட்டுரையில பார்க்க போறோம். 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கண்டுபிடிப்பான கணினி பத்தி இந்த கட்டுரையில பார்க்க போறோம். இதுதான் என்ன அப்படின்னா முன்னுரை. புரியுதுங்களா? எவரிஒன் அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் கிளியரா? புரியுதா? ரொம்ப 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 முக்கியம்டா இந்த ஒரு கட்டுரை அப்படின்றது. இந்த மாதிரி கட்டுரை நீங்க நிறைய படிக்கணும். சரிங்களா? பேசிக்கா வந்து இந்த மாதிரி கட்டுரை படிக்க எந்த மாதிரி கட்டுரை கேட்டாலும் உங்களால எழுத முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, தோற்றம். இப்போ வந்து கணினி பத்தி தான் பார்க்குறோம். அப்போ அதோடைய தோற்றம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். கணக்கிடுவதற்காக முதலில் எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த மணிச்சட்டம் அப்படின்றது நீங்க சின்ன பிள்ளைல நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே, இந்த ஐக்கான் இங்கே மாத்திடுவோம், உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஓகே, தோற்றம் பாருங்க. கணக்கிடுவதற்காக முதலில் எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்பட்டது. எளிதான இருக்கக்கூடிய அந்த மணிச்சட்டம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் மணிச்சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 அப்படின்ற மாதிரி எண்ணிக்கிட்டு இருப்போம். அதுதான் பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா பிளேஸ் பாஸ்கல் என்ற அறிஞர் கணக்கிடும் கருவியை கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாரு, பிளேஸ் பாஸ்கல் அப்படின்றத என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி கணக்கிடக்கூடிய கருவியை வந்து கண்டுபிடிக்கிறார். ஃபர்ஸ்ட் பேசிக்கா பாத்தீங்கன்னா கணக்கு போடுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கா கணக்கு போடுறதுக்கு இப்போ சும்மா வந்து 50 50 100 அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம கால்குலேட்டர் போய் இப்போ போட்டு ஆன்சர் பண்றோம். அந்த மாதிரி கணக்கிடுவதற்காக தான் முதல்ல எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்படுது. கணக்கு போடுறதுக்காக தான் முதல்ல எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்படுது. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ் பாஸ்கல், யாரு, பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற அறிஞர் கணக்கிடும் கருவியை கண்டுபிடிக்கிறார். கணக்கிடக்கூடிய ஒரு கருவியை யார் கண்டுபிடிக்கிறா, பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற ஒரு அறிஞர் கண்டுபிடிக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். சரியா? கணக்கிடுவதற்காக முதல்ல எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்படுது. பேசிக்கா மணிச்சட்டம் உருவாக்குறாங்க. அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற அறிஞர் என்ன பண்றாரு, கணக்கிடும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் தாண்டா வந்து மேற்கோள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்ற வள்ளுவர் வாக்கிற்கேற்ப கிறிஸ்துவர்களுக்கு பின்னாடி 1833 சார்லஸ் பாபேஜ் கணினியை முதலில் வடிவமைத்தார். லேடி லவ்லேஸ் என்பவர் கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளையை வகுத்தார். சார், இப்போ வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வரும். சார், எனக்கு இந்த மாதிரி டேட்டாலாம் தெரியாது சார். நீங்க இப்போ வந்து ஏதோ வந்து சொல்றீங்க, புதுசா ஒரு கட்டுரை கொடுக்க போறாங்க, இல்லை டேட்டா தரலாம், எங்க என்ன சார் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. பேசிக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டுரைகளை நம்ம நிறைய படிக்கணும். நிறைய படிக்க அதை வந்து நல்லா வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இயர்ஸ் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூலகத்தை பத்தி ஒரு கட்டுரை அப்படின்னா 1861 இந்த மாதிரி வந்து சுவடி நூலகம் உருவாக்கப்பட்டது, கீழ் திசை சுவடி நூலகம் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் பேசிக்கா நமக்கு தெரியணும். எங்கேயோ படிச்சிருப்போம், இல்லைன்னா நம்ம தமிழ்ல எங்கேயாச்சும் ஒரு கீ பாயிண்ட்ஸ் படிச்சிருப்போம். அதெல்லாம் உள்ள விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். அப்ப இந்த மாதிரி எழுதுனா மட்டும்தான், நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மாதிரி கட்டுரையில அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஃபேக்ட்ஸ்னா இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் எழுதியிருக்கானா, ஒரு முக்கியத்துவமா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கானா. சும்மா கதை அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மார்க் குறைச்சு விட்டுருவாங்க. வெறுமனையா கதை அடிக்க கூடாது. ஏதோ ஒரு சப் டாபிக்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபேக்ட் ஆச்சு நீங்க எழுதணும். ஏதோ ஒரு ஃபேக்ட். இப்போ வந்து உனக்கு இயர் தரலனா கூட சார்லஸ் பாபேஜ் தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைல இருந்து படிச்சுட்டு வரோம். அப்ப சார்லஸ் பாபேஜ் வடிவமைச்சார். அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சு எழுதுனீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எழுதலாம். நீ வந்து கணினி என்பது இந்த உலகில் அளப்பரிய ஒன்றானது, கணினி என்பது இந்த உலகில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாராலும் யூஸ் பண்ண முடிகிறது, இந்த மாதிரி வெறுமனையா கதை மட்டும் அடிச்சுட்டே இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் கதை அடிக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. கதை அடிக்கிறதையும் எப்படி கதை அடிக்கணும், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸோட சேர்த்து கதை அடிக்கணும்.
அப்படி ஃபேக்ட்ஸோட சேர்த்து கதை அடிக்கும் போது அந்த கதை அடிக்கிறது தாண்டி இந்த மாதிரி ஃபேக்ட் எழுதிருக்கு அப்படின்றத டீச்சர்ஸ் உத்து நோக்கினாங்க அப்படின்னா உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். அப்போ வெறுமனையா கதை அடிக்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல சொல்ல வரக்கூடிய கருத்து. வெறுமனையா கதை அடிக்காதீங்கடா, சரியா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக்ட் ஏதாச்சும் எழுதுங்க. உனக்கு இயர் தரல அப்படின்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் வார்த்தை எழுத தெரியும்ல, சார்லஸ் பாப்பேஜ் இந்த மாதிரி 2-3 வார்த்தை தெரியுது அப்படின்னா அதை உள்ள யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக எழுதுங்க, சரிங்களா? ஓகே, கணக்கிடுவதற்காக முதலில் எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்பட்டது. பின்னாடி பிளேஸ் பாஸ்கல் என்ற அறிஞர் கணக்கிடக்கூடிய கருவியை கண்டுபிடிக்கிறாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்ற வள்ளுவர் வாக்கி கேட்ப கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1833 இந்த இயர்லாம் நமக்கு தெரியணும், 1833. ஓகேவா? சார்லஸ் பாபேஜ் என்ன பண்றாரு, கணினியை முதல்ல வடிவமைக்கிறார், டிசைன் பண்றாரு. இப்படிதான் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, வடிவமைக்கிறாரு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்க கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுக்கிறாங்க. கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளை இப்போ வந்து நம்ம 2 கூட்டினா 4 தான். இப்போ அதுக்கு நம்ம ஒரு பைனரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து யாரெல்லாம் வந்து அந்த ஐடி அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடத்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த பைனரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0 and 1 இது மட்டும் தான் அதுக்கு தெரியும். 01 001 001 100 இந்த மாதிரி தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய லாங்குவேஜ் எடுத்துக்கும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி எடுத்துக்காது. அங்கே போயிட்டு கம்ப்யூட்டர்ல என்ன பண்ணும், அதோடைய கோடிங் அப்படி தான் இருக்கும். 0 அப்படின்னு போய் டச் ஆகும், 1 அப்படின்னு போய் டச் ஆகும், அப்போ இந்த வார்த்தை போய் விழுவும். இப்படி தான் அதோடைய கம்ப்யூட்டருடைய கோடிங் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த மாதிரி யார் வடிவமைக்கிறா அப்படின்னா கட்டளை வகுக்கிறா. இப்படிதான் வந்து நீ பண்ணணும் அப்படின்னு யார் கட்டளை வகுக்கிறா அப்படின்னா லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுக்கிறாங்க. யார் வகுக்கிறது, லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது, சரிங்களா? ஓகே, முன்னாடி என்ன பார்த்தோம், முன்னுரை அப்படின்றது பார்த்தோம். அடுத்து இப்ப என்ன பார்க்கிறோம், தோற்றம் பார்க்கணும். கணக்கிடுவதற்காக முதலில் எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்படுது. அதுக்கடுத்து பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற அறிஞர் என்ன பண்றாரு, கணக்கிடக்கூடிய கருவியை கண்டுபிடிக்கிறாரு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இது வந்து ஒரு திருக்குறள்ரா. அதாவது வந்து தண்ணிக்கு ஏற்ப அந்த நீர் பூக்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு குளத்துல போய் பார்த்து அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அதுக்கு மேல வந்து அந்த பூக்கள் இருக்கும். அதுபடி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி மேல போகணும் அப்படின்றதான் என்ன அப்படின்னா இந்த ஒரு திருக்குறளுடைய மீனிங். அப்ப அந்த வள்ளுவருடைய வாக்கின்படி கிறிஸ்துவுக்கு பின்னாடி 1833 சார்லஸ் பாபேஜ் கணினியை முதல்ல டிசைன் பண்றாரு. லேடி லவ்லேஸ் அப்படின்றவங்க கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளைகளை வகுக்கிறாங்க அப்படின்றது தெரியணும், சரிங்களா? ஓகே, அடுத்து நம்மளுடைய கணினியுடைய வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது என்ன சார், இந்த சப்டாபிக் எல்லாம் நாங்களா போடணுமா அப்படின்னா அவசியம் இல்லடா. உங்களுடைய கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சப்டாபிக் எல்லாம் தனித்தனி கோடா போட்டு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் அந்த சப்டாபிக் எடுத்து வச்சு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா போதும். அப்போ குறிப்பிச்சட்டுக்கும் போடுறதுக்கும் நமக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு கட்டத்தை போட்டு அப்படியே இருக்கிறத எடுத்து எழுத போறோம், அவ்வளவுதான். அப்போ வந்து கட்டுரையை பொறுத்தளவு பாதி கஷ்டம் இருக்கு, பாதி கஷ்டம் இல்லை. எது கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டா எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி பாக்கி எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஈஸி தான், சரியா? ஓகே, கவனிங்க. இப்போ அடுத்து கணினியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். மின்னியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால் ஹோவார்ட் ஜெக்கன் அப்படின்றவரு எண்ணிலக்க கணினியை கண்டுபிடிச்சார். இது கொஞ்சம் கஷ்டம் தான்டா, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா சைட்லையும் நாலேஜ் இருக்காது. இப்போ உனக்கு வந்து சில பேர் ஐடி எடுத்திருப்பீங்க, சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்திருப்பீங்க, அடுத்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துறீங்க அப்படின்னா அப்போ அவன்லாம் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பேசியே கற்றுருப்பான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு கதை அடிச்சிருவான். இப்போ அவன் ஒருவேளை வேற ஏதாச்சும் எடுத்திருக்கான், டிராயிங் இந்த மாதிரி எடுத்திருக்கானா, அவன் என்ன பண்ணுவான், டிராயிங்கை விட்டு எழுத முடியும். ஒருவேளை டிராயிங் சம்மந்தமாக ஒரு கட்டுரை கேட்குறாங்க அப்படின்னா ஓகே டிராயிங் சம்மந்தமாக எழுதிடலாம். அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் நமக்கு ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் எழுதலாம். சார் இப்போ எனக்கு வந்து சோஷியலில் ஒரு ஃபேக்ட் தெரியும் சார், அது சம்மந்தமாக வந்து இப்போ உங்களுக்கு கட்டுரை இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்டை தூக்கி எழுதலாம் தான், சரியா? இப்போ சோஷியலில் நிறைய விஷயம் படிச்சிருப்பீங்க, ஜியாகிரபியில் படிச்சிருப்பீங்க, அது சம்பந்தமாக கட்டுரை இருக்கா அப்படின்றத பாரு. அப்போ இதுதான் எழுதணும், இதுதான் எழுதக்கூடாதுலாம் கிடையாது. ஃபேக்சுவல் டேட்டா நீ உள்ள கொண்டு வந்து எழுதணும், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு புகையிலை பற்றி வருது அப்படின்னா மே 31 புகையிலை எதிர்ப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணலாம் கட்டுரையை பொறுத்து. சார் எனக்கு வந்து ஜியாகிரபியில் தெரியும், இதில் ஜியாகிரபி எழுதலாமா, இதில் ஜியாகிரபியே கிடையாது, இது கணினியை பற்றி கம்ப்யூட்டரை பற்றி, சரியா? அப்போ அதனால வந்து எந்த இடத்துக்கு எது சூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் படிச்சது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கோ அதை உள்ள விட்டு எழுதுங்க, சரிங்களா? ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஏதாச்சும் உனக்கு ஃபேக்ட் தெரிஞ்சதுன்னா அது எழுது. ஜியாகிரபியை பற்றி வருது அப்படின்னா அது எழுது. இப்போ முன்னாடி பார்த்தோம்ல 1861 இந்த மாதிரி எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, விதவை மறுமண எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம இது வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், உள்ள விட்டு எழுதணும். நேற்று பார்த்தோம்ல அந்த வரதட்சணை ஒழிப்பு, அதுக்கு சம்மந்தமா எழுதணும். அப்போ இந்த மாதிரி எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்கும்டா, சரியா? உன்கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்கோ அதுக்கு இந்த கட்டுரை எங்கேயாச்சும் சிமிலரா இருக்கா அப்படின்றத பாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டுரையை சூஸ் பண்ணி இந்த ஃபேக்சுவல் டேட்டா உள்ள கொண்டு வந்து எழுது, சரியா? இப்போ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் சில பசங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார், நான் ஐடியில் இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார். அப்போ அந்த மாதிரி பசங்களுக்கு இதை விட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரியும், அதை கூட நீங்க உள்ள என்ன பண்ணலாம், இதை விட்டு எழுதலாம், சரியா? ஓகே, மின்னியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால்
ஹோவர்ட் ஜக்கன் என்பவர் எண்ணிலடக்க கணியை கண்டுபிடிக்கிறார். எண்ணிலடக்க கணியை அது என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. இதற்கு ஹார்வர்ட் மார்க் 1 அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, பெயர் வைக்கிறார். ஹார்வர்ட் மார்க் 1 இன்றைய நிலையில் பல்லூடக வசதி கொண்ட கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என பல்வகை கணினிகள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டன. இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா பல்லூடக வசதி. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சில பேர் லேப்டாப்ல கூட பார்த்துட்டு இருக்கலாம். லேப்டாப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா மடிக்கணினி, பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர். மடிக்கணினி, மடியில வச்சு நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்றதுனால மடிக்கணினி, மடிச்சிக்கவும் முடியும் அந்த கணினியை. அதனால அது அப்படியே சொல்லிக்கலாம், மடியில வச்சு ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா பல்லூடக வசதி நிறைய வசதி இருக்கு. நல்லா ஒரு ஃபுல் சார்ஜ் போட்ட நல்லா ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வாங்கி வச்சுட்டு அப்படின்னா, இப்போ லெனோவோ, இப்போ வந்து அந்த டெல்லு, ஆப்பிள் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வாங்கிட்டு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கிட்டு அப்படின்னா ஒரு சார்ஜ் போட்டு அப்படின்னா 2 hours தாங்கும். கேம்லாம் விளையாடலாம், கேம் விளையாண்டலாம் 1 hour தாங்காது. கேம் விளையாடாம நார்மலாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற அப்படின்னா 1 hour 2 hours மேக்ஸிமம் தாண்டும், 1.5 மணி நேரம் கூட தாங்கும். அப்போ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வசதி இருக்கு. கம்ப்யூட்டர்னா கொஞ்சம் கஷ்டம், ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணணும். லேப்டாப்னா நல்லா என்ன பண்ணலாம், நெட்டை கிட்ட வந்து நல்லா போட்டு வச்சுட்டு எங்கே வேணா போகலாம். ஒரு வைஃபை வசதி இருக்கு அப்படின்னா போட்டு என்ன பண்ணலாம், என்ன வேணா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வசதி கொண்டுருச்சு. அப்போ இன்றைக்கு நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா பல்லூடக வசதி கொண்ட கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என பல வகை கணினிகள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகை கணினிகள் அப்படின்றது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இருக்கா இல்லையா? அவ்வளவு கணினி இருக்கா இல்லையாடா? நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, சரியா? நிறைய கம்பெனிஸும் வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கம்பெனி கூட வந்துருச்சு. வெள்ளத்தனையது மலநேட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற குரலுக்கு ஏற்ப தற்போது அமெரிக்காவும் ஜப்பானும் மீத்திறன் கணினியை உருவாக்க போட்டிக்கிட்டு இருந்தேன். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நம்ம யாரெல்லாம் அந்த மார்வல்ஸ் அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் பார்ப்பீங்க, எனக்கு அதை பெருசாக பார்க்கறதோட அந்த டிசி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோலோகிராமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஹோலோகிராம் அப்படின்னா முன்னாடி எதுவுமே இருக்காது. இப்போ என்னுடைய முன்னாடி எதுவுமே கிடையாது, ஒரு லைட் ஆன் பண்ணுவாங்க, பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி ஹோலோகிராமாக இருக்கும். அவன் அங்கேருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கையால் என்ன பண்ணுவான், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், டைப் பண்ணிட்டு இருப்பான், பொருள் அந்த சைடு அனுப்புவான், இதை அனுப்புவான், அதெல்லாம் பார்த்துறீங்களா? அப்போ அது மாதிரி இருக்கும். அப்போ அதுதான் மீத்திறன் கணினி. இப்போ ஜப்பானும் இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீத்திறன் கணினியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இப்பவுமே நீங்கள் வந்து அந்த கீபோர்ட்லாம், அந்த ஹோலோகிராம் கீபோர்ட்லாம் வந்துருச்சுடா, நீ அதை கனெக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்த அப்படின்னா லைட் அடிக்கும். நீ வந்து டைப் பண்ண அங்கே உனக்கு டிஸ்பிளேல தெரியும். ஃபோனில் கூட வந்துருச்சு அது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணினியுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமா இருக்கு. கணினியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அபரிவிதமா இருக்கு. வளர்ச்சி பாருங்க, மின்னியல் துறையில ஏற்பட்ட வளர்ச்சியால ஹார்வர்ட் ஜக்கன் அப்படின்றவர் எண்ணிலடக்க கணினியை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு ஹார்வர்ட் மார்க் 1 அப்படின்ற மாதிரி பெயரிடுறாரு. இதுக்கு என்ன பெயரிடுறாரு, ஹார்வர்ட் மார்க் 1 அப்படின்ற மாதிரி பெயர் வைக்கிறாரு. இன்னைக்கு நிலைமையில பல்லூடக வசதி கொண்ட கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என பல வகை கணினிகள் அப்படின்றது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பயன்பாட்டில் இருக்கு. இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கா இல்லையா? நிறைய கணினி அப்படின்றது பயன்பாட்டில் இருக்கு. நிறைய பேர் இப்போ லேப்டாப்ல கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், நிறைய பேர் டேப்ல கூட பார்க்கலாம். டேப்ல அவ்வளோ வசதி இருக்கு. டேப்ல அவ்வளோ வசதி இருக்கு. டேப்லெட்னா முழுங்குற டேப்லெட் இல்லைனா டேபு, ஐபேடு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் டேப்லெட்டு, இந்த மாதிரி நிறைய டேப்லெட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண முடியும். அதை கூட நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் யாராச்சும். அப்போது இந்த மாதிரி நீ நிலைமையில பல்லுடக வசதி கொண்ட கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என பல வகை கணினிகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்குது. வெள்ளத்தனையது மலர்நீட்ட மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா திருக்குறளை ஒரே மாதிரி எழுதக்கூடாது, ஒரே லைனில் எழுதக்கூடாது. வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு, அது எப்படி கீழே வந்துடணும், சரியா? திருக்குறளை பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக எழுதணும். இந்த தப்பு பண்ணிடாதீங்க, சரியா? ஆக்சுவலாக நான் மடிச்சு தான் வச்சேன். இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைப் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் நீண்டுருச்சு. நான் அந்த இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு நான் அந்த இது வரையும் தான் இருக்கும் கண்டென்ட், நான் கொஞ்சம் இழுத்து விடுவேன், கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய திருக்குறள் இந்த சைடு வந்துருச்சு, சரியா? ஓகே, அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதிடாதீங்க. வரிசையாக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதிடாதீங்க. திருக்குறள்னா திருக்குறள் மாதிரி ப்ராப்பராக எழுதணும். வெள்ளத்தனையிட்ட மலைத மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. திருக்குறள் கூட எழுதலாமா? எழுதலாம். அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா சூப்பராக இருக்கும். உனக்கு தெரிஞ்ச திருக்குறள் நீ வந்து இதுக்கு படிச்சிருப்ப, உன்னுடைய திருக்குறளை 1 word இருக்குல்ல அதுக்கு படிச்சிருப்ப. அந்த திருக்குறளை எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான்டா. அதாவது கட்டுரையை பொறுத்தளவுக்கு புதுசாக தான் நம்ம கட்டுரையை படிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கயோ படிச்சத கூடிய நாலேஜ் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா அதை உள்ள விட்டு எழுதுனீங்க அப்படின்னா உனக்கு கட்டுரைக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், சரியா? கட்டுரையை பொறுத்தளவுக்கு நிறைய நாலேஜை உள்ள கொண்டு வந்து எழுதணும், சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், சரிங்களா? வளர்ச்சி, மின்னியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியால் ஹார்வர்ட் ஜக்கன் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா கணினியை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு ஹார்வர்ட் மார்க் அப்படின்னு பெயரிடுறாரு. இன்னைக்கு நிலைமையில பல்லுடக வசதி கொண்ட கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என பல வகை கணினிகள் பயன்பாட்டில் இருக்கு. வெள்ளத்தனையது மலர்நீட்ட மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வு. உடலுக்கேற்ப அமெரிக்காவும் ஜப்பானும் பார்த்தீங்க அப்படின்னா மீத்திறன் கணினியை உருவாக்க போட்டிக்கிட்டு இருக்கு. நிறைய கம்பெனி நிறைய உருவாக்கிட்டாங்க. நிறைய வந்து இப்போ ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பறக்கிற ஃபோன்லாம் இருக்குது. ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா பறந்துக்கிட்டே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே பறந்துகிட்டே ட்ரோன் மாதிரி பறக்கும்.
நம்ம எந்த சைடு திரும்புறோமோ அந்த சைடு வரும். பார்த்துருக்கியா அந்த ஆடு? ஆப்பிளோடதா இல்லை சாம்சங்கோடதான்னு தெரியல, ரீசெண்ட் டைமில் பார்த்தேன். அந்த ஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி கையில் இருந்தாலும் எடுத்து பார்த்துட்டு இருக்கணும். இப்போ அந்த ஃபோன் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ சாம்சங்கில் பார்த்தா ஏபிக்ஸ்பி அப்படின்னு கூப்பிட்டோம் அப்படின்னா அது வரும். ஜெமினை அப்படின்னு கூப்பிட்டா அது கேட்கும். இதில் ஐஃபோனில் சிரி அப்படின்னு கூப்பிட்டா அது கேட்கும். அப்போ அந்த மாதிரி நீ கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னா அது வந்து பறந்து வரும். பறந்து வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம். இந்த மாதிரி அதை இது செய்ய என்ன பண்ணலாம், கால் பண்ண சொல்லலாம், கால் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே என்ன பண்ணலாம், அப்படியே அந்த நாடகத்தை சீரியல் கூட அம்மா பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி படம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு சூப்பரான மீத்திரன் கணினி அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இணையம். இணையம் என்னும் வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல். இணையம் அதாவது நெட்டு அப்படின்றதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் பாஸ்டல். முதலில் ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு செய்தியை மாற்ற மின்காந்த நாடாவை பயன்படுத்துறாங்க. இப்போ இருக்க மாதிரி நீ வைஃபைலாம் ஷேர் பண்ண முடியாது. வைஃபைல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண முடியுமா சார் அந்த காலத்தில் அப்படின்னா கிடையாது. முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா நாடா. யாரெல்லாம் வந்து அந்த டேப் ரிகார்ட் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, அந்த ஓடிட்டே இருக்கும். அந்த டேப் ரிகார்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இது அந்த ஒரு நூல் மாதிரி இருக்கும். நூல்னா நூல் கிடையாது, அந்த நாடா. அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் தான் அந்த பாட்டுலாம் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் சின்ன வயசில் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த நாடா போய் அதுக்கடுத்து அந்த ஒயர்டு வரும். இதுலேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒயர்டு போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். இந்த காலத்தில் நம்ம ஒயர்லாம் தேவையில்லை. எங்கேருந்து எங்கே வேணால் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருக்கலாம். இல்லை பக்கத்தில் ஒரு ஃபோனுக்கு அனுப்பணும் அப்படின்னா குயிக் மை ஷேர், இந்த மாதிரி நிறைய ஷேர் இருக்குது. ஷேரிட்லாம் இருக்கும் முன்னாடி, அதெல்லாம் தூக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஷேர்லாம் நிறையா இருக்குது. அப்போ இணையம் அப்படின்ற வடிவத்துக்கு முதல்ல வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் பாஸ்டல். இணையம் அப்படின்ற வடிவத்துக்கு முதல்ல வித்திட்டவர் யாரு? ஜான் பாஸ்டல். முதல்ல ஒரு கணினியில இருந்து மற்றொரு கணினிக்கு செய்தியை மாற்ற மின்காந்த நாடாவை பயன்படுத்துறாங்க. எதை பயன்படுத்துறாங்க? மின்காந்த நாடா. மின்காந்த நாடா அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் தெரியும் மின்காந்த நாடா? ஃபோட்டோ எடுத்துட்டு வர மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி மின்காந்த நாடா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம். பின்னர் குறும்பரப்பு வலைப்பின்னலும் அதைத் தொடர்ந்து அகன்ற பரப்பு வலைப்பின்னலும் உருவாக்கப்பட்டன. உலகம் முழுமைக்கும் வலைப்பின்னல் இணையம் என பெயர் பெற்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த நாடா பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து அந்த யூஎஸ்பி போட்டு நீ படலாம் ஏற்றிருக்கியா? அதாவது லேப்டாப்லேருந்து ஃபோனுக்கு கூட இல்லை ஃபோன்லேருந்து லேப்டாப் கூட என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை. அப்போ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த யூஎஸ்பி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்த காலத்தில் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயும் வந்து ஐஃபோன் லேப்டாப்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஈகோ சிஸ்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஐஃபோனு நீ ஒரு லேப்டாப் வச்சிருக்க அப்படின்னா அந்த லேப்டாப் வச்சிருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஏர் ட்ராப் இது ஒன்று இருக்கும். அதை நீ கிளிக் பண்ண அப்படின்னா அங்கே போய் ஏறிக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீச்சர்லாம் அதிகமாக வந்துருச்சு. குயிக் மை ஷேர் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் அப்படின்னு வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நெட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் பாஸ்டல். யார் கண்டுபிடிச்சது? ஜான் பாஸ்டல் அப்படின்றது கண்டுபிடிச்சாரு. முதல்ல ஒரு கணினில இருந்து மற்றொரு கணினிக்கு செய்தி என்ன பண்ணாரு, மாற்றுறதுக்கு மின்காந்த நாடாவை பயன்படுத்துறாரு. எதை பயன்படுத்துறாரு? மின்காந்த நாடாவை பயன்படுத்துறாரு. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா குறும்பரப்பு வலைப்பின்னலும் அதை தொடர்ந்து அகன்ற பரப்பு வலைப்பின்னலும் உருவாக்கப்பட்டன. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, குறும்பரப்பு வலைப்பின்னல் பயன்படுத்துறாங்க. அதுக்கடுத்து அகன்ற பரப்பு வலைப்பின்னல் அப்படின்றது உருவாக்குறாங்க. உலகம் முழுமைக்குமான வலைப்பின்னல் இணையம் அப்படின்னு பெயர் பெற்றது. உலகம் முழுமைக்கான வலைப்பின்னல் இணையம் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இணையதள வசதி. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது இணையதள வசதி. இணையதள சேவையை பயன்படுத்த தேவையானவை கணினி, தொலைபேசி, இணைய சேவை வழங்குனர், மாற்றி, தொடர்பு மென்பொருள். பிம்பர்னர்லி இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டார். அதாவது இணையதள சேவையை பயன்படுத்த தேவையானவை. இணையதள சேவையை பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நெட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி இருக்கும்டா. அதுலேயும் அந்த கார்டு வாங்கிட்டு வந்து ஒரு ரூபா காயினை போட்டு தேய்க்கணும். அதில் சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டேப் நம்ம ஃபோனில் எடுத்து இந்த மாதிரி ஹேஷ்டேக் இதெல்லாம் போட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், அதை ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்துலலாம் அப்படி தான் நான்லாம் பண்ணியிருக்கேன். 20 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா 16 ரூபாய் ஏறும் டாக்ஸ்லாம் போக. அந்த 16 ரூபாயில் நம்ம பேசிக்கணும். ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு கட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்துட்டேன் ஃபோனை வைங்க அப்படின்னு என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோன் பேசுவோம். அதுலேயும் நான் சின்ன பிள்ளையில சன் மியூசிக் நான் மியூசிக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட ஃபோனில் 6 ரூபாயை தீத்துட்டு இன்னைக்கு தானடா நான் ரீசார்ஜ் பண்ணேன் 12 ரூபாய் இருந்துச்சேடா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ நான் அப்படியே சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம தானடா சன் மியூசிக்கு மெசேஜ் அனுப்பணும். அப்போ வந்து நார்மலாக மெசேஜ் அனுப்பினோம் அப்படின்னா 1 ரூபா தான். சன் மியூசிக் இந்த மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் அப்படின்னா 3 ரூபா போயிடும். 6 ரூபா போயிடுச்சு. என்ன நெட்டு என்ன போகவே இல்லை அப்படின்னு கடைசியில் எனக்கு வரவே இல்லை. நான் இந்த மாதிரி இந்த பாட்டு எனக்கு ப்ளே பண்ணுங்க அப்படின்னா சொல்லி என்ன பண்ணேன் அப்படின்னா அனுப்பிச்சு விட்டேன் சன் மியூசிக்கு. கடைசியில் அந்த மெசேஜே போகல. அவங்க வந்து செலக்டிவாக தான் காமிப்பாங்களா என்னன்னு தெரில. கடைசியில் அது போகவே இல்லை. கடுப்பாயிடுச்சு. என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரே கூத்தாயிடுச்சு. அப்புறம் வீட்டில் திட்டு வாங்கினதான் மிச்சம். அப்புறம் வந்து நான் வந்து எங்கள் அம்மாட்ட வந்து ஏமாத்திட்டேன். அம்மா கம்பெனிக்காரங்க எடுத்துருப்பாங்கம்மா அப்படி அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டேன். அதுக்கு வேற நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, உன் மொழி தான் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சைலண்டாக சாப்பிட்டுட்டு ஓடிட்டேன் விளையாட. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இணைய சேவை அப்படின்னு இருந்துச்சு. இணையதள சேவையை பயன்படுத்த தேவையானவை கணினி,
தொலைபேசி இணையதள சேவை வழங்குனர் மாற்றி தொடர்பு மென்பொருள் பிம்பர்னர்லி இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் அப்படின்னு பெயரிடுறாரு. யார் பெயரிடுறது? பிம்பர்னர் லீ அப்படின்றவர் என்ன பண்றாரு? உலகளாவிய வலைப்பின்னல் அப்படின்ற மாதிரி பெயரிடுறாரு. இதனை வையக விரிவு வலை, வேர்ல்டு வைடு வெப், அதுதான் வந்து வையக விரிவு வலை. இப்போ ஏதாச்சும் டைப் பண்றனா கூட, இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் கொடுக்குறோம்னா கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா www.vedantu.com. www வேர்ல்டு வைடு வெப், அது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா வையக விரிவு வலை, அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. வையக விரிவு வலை உனக்கு தெரியாம இருக்கலாம். www அப்போ வேர்ல்டு வைடு வெப், அதுதான் வையக விரிவு வலை எனவும் அழைக்கலாம். வீட்டில் இருந்தபடியே உலகத்தை பார்க்க பழக மகிழ இணையம் உதவுகிறது. இன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்துருந்தேன்னா வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு புதிய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணையதள வசதி அப்படின்றது அபரிவிதமாக வளர்ந்து கிடக்கா இல்லையா? அப்போ இணையதள சேவையை பயன்படுத்த தேவையானவை கணினி, தொலைபேசி, இணையதள சேவை வழங்குனர் மாற்றி, அதுக்கடுத்து தொடர்பு மென்பொருள், இதெல்லாம் யார் சொல்றா? பிம்பர்னர் இணையதளத்துக்கு உலகளாவிய வலைப்பின்னல் அப்படின்னு பெயரிடுறாரு. யார் பெயரிடுறது? பிம்பர்னர்லி. அடுத்து இதனை வையக விரிவு வலை எனவும் அழைக்கலாம். வையக விரிவு வலைனா www, அதான் www டாட் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் தெரியும் www டாட் அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பெயரிடுவோம். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சொல்ல போறோம் அப்படின்னா காமெடி கூட சொல்லுவோம்ல, ஏதாச்சும் என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா www.இந்த.comல போயிட்டு என்ன பண்ணு, என்ன வந்து கான்டாக்ட் பண்ணு அப்படின்னா கூட சொல்லுவோம். அப்போ வையக விரிவு வலை எனவும் அழைக்கலாம். வீட்டில் இருந்தபடியே இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நீ இந்த இடத்துல இருக்க உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபாரின்ல இருக்காங்கன்னா கூட வாட்ஸ்அப்ல என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வீடியோ கால் கூட உன்னால பேச முடியும், வாட்ஸ்அப் கால் பேச முடியும். அதுக்கடுத்து கணினி வழி கல்வி, கணினியை பயன்படுத்தி வீட்டில் இருந்தபடியே தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வானியல், வரலாறு, புவியியல், பொது அறிவு, நடனம், கை வேலைப்பாடு என எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியும். இது ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கணினியை பயன்படுத்தி நம்ம வந்து வெறுமனையா வீட்டில இருந்துட்டு என்ன பண்ண முடியும்? தமிழ் கத்துக்கலாம், இங்கிலீஷ் கத்துக்கலாம், மேக்ஸ் கத்துக்கலாம், சயின்ஸ் கத்துக்கலாம், எல்லாமே அதானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உனக்கு ஸ்கூல்ல சொல்லி தராங்க, உனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் தேவைப்படுது அப்படின்னா நீ என்ன பண்ற? டைரக்டா வீட்டுக்கு வந்து என்னுடைய வீடியோஸ் எடுத்து பாக்குற. தமிழுக்கு, மேக்ஸுக்கு சிவன் சார் வீடியோ பாக்குற, சோசியலுக்கு சுபா மேம் வீடியோ பாக்குற. அப்ப இந்த மாதிரி என்ன பண்ற? உனக்கு தேவையானதை போய் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து கை வேலைப்பாடு என எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில் கத்துக்கணும். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா சில விஷயம் அவனுக்கு ஈஸியாவே தெரியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்லாம் பண்ணுவோம். டேய் எப்பறம் அவனுக்கு பைக்லாம் ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா, இது வந்து நான் அந்த மாதிரி யூடியூப்ல கத்துக்கிட்டேன். என்னடா யூடியூப்ல கத்துக்கிட்டியா அப்படின்னு தான் கேட்கற மாதிரி இருக்கும். யூடியூப்ல கத்துக்கிட்டேன், யூடியூப்ல இருக்குது, யூடியூப்ல கத்துக்க முடியும் அவனால. அதுக்கடுத்து போன்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க, நான் பார்த்திருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா போன் ரிப்பேர் பண்ற அப்படின்னு கேட்டா யூடியூப்ல கத்துக்கிட்டேன்டா. இதுதான் வந்து கை வேலைப்பாடு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயத்தை என்ன பண்ண முடியும்? நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்றத இடத்துல மீன் பண்றாங்க. சரிங்களா? ஓகே. கணினி வழியாக மொழியின் அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் தொடங்கி உயர்நிலை திறன்களையும் கற்க இயலும். தமிழ் இணை பல்கலைக்கழகமும் தமிழம் என்ற இணையதளமும் இவற்றை கற்றுத்தருகின்றன. இதுதான் மீன் பண்றாங்க. அப்போ கணினி வழியாக மொழியுடைய அடிப்படை திறன்களான கேட்டல், பேசுதல், வாசித்தல், எழுதுதல் தொடங்கி உயர்நிலை திறன்களான கற்க இயலும். தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் தமிழம் என்ற இணையதளமும் இவற்றை கற்றுத்தருகின்றன. இப்போ வேணா வந்து உனக்கு ஒரு சாம்பிள் வேணா காமிப்போமா? ஜெமினிட்ட பேசிக்க. ஓகேவா? யாரெல்லாம் ஜெமினிட்ட பேசிருக்கீங்க? ஜெமினிட்ட நம்மளால பேச முடியும். ஜெமினி வர மாட்டேது. ஓகே, ஒரே நிமிஷம். ஜெமினி. ஓகே. Hi, I'm Gemini. We're about to go live, where you can explore complex topics or ideas just by talking. Gemini, before we get started, take a quick look at this information. சரி, ஓகே. Brilliant. You can always change my voice in settings later. All right. Okay, Gemini, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கணினி வழி கல்வி அப்படின்னு பார்க்குறோம். உனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டுரையை என்கிட்ட சொல்லு. கணினி வழி கல்வி என்பது கணினிகள், இணையம் மற்றும் மென்பொருட்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகளை மேம்படுத்துவதாகும். இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள கற்றல் அனுபவத்தை வழங்குகிறது. கணினி வழி கல்வியின் முக்கிய அம்சங்கள்: இணைய வகுப்புகள், மாணவர்கள் வீட்டில் இருந்தபடி. சரி, போதும். நன்றி, வணக்கம். ஓகே, சரிங்களா? ஓகே, இன்னும் பேசிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பேசிக்கிட்டே இருக்கும்.
எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி நான் ஜெமினிகிட்ட பேசிட்டு இருப்பேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ தாண்டா ஃபுல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எந்த அளவுக்கு அதை உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் கொஞ்சம் வளருவோம். சரிங்களா? அதனால நிறைய யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய விஷயத்த உனக்கு சொல்லிக் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்து வாசித்தல், எழுதுதல் தொடங்கி உயர்நிலை திறன்களையும் நம்மளால கற்க இயலும். தமிழ் இணைய பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழம் என்னது தமிழம் என்ற இணையதளமும் இவற்றோடு கற்றுத்தருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. உலகம் உள்ளங்கையில், உலகம் உள்ளங்கையில் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம எதை வேணா கேட்கலாம். எதை பத்தி உனக்கு டவுட் இருக்காலும் கேட்கலாம். இப்போ வந்து தமிழ் பத்தி டவுட்டா வந்து என்ன பண்ற கிளாஸ் இருக்கும்போது வந்து டவுட் கேட்குறேன். சார் எனக்கு மேக்ஸ்ல டவுட் சார் அப்படின்னா நீ சுமன் சார் வீடியோ பார்க்குற. சுமன் சார் உனக்கு டவுட் கேட்குற அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களால என்ன பண்ண முடியும்? ஆன்லைன்ல கத்துக்க முடியும். உலகம் உள்ளங்கையில். கடந்த 20 ஆண்டு கணினி பயணத்தில் இணையத்தின் பங்கு மிகச் சிறந்ததே என்று சொல்வேன் என்கிறார் கணினி வல்லுநர் பில் கேட்ஸ். அப்போ கடந்த 20 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா 20 ஆண்டு கணினி பயணத்துல இணையத்துடைய பங்கு அப்படின்றது மிக சிறந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு யார் சொல்றாரு? பில் கேட்ஸ் சொல்றாரு. கணினியும் இணையமும் உலகத்தையும் நாம் உள்ளங்கையில் கொண்டு வந்துள்ளன. கணினியும் இணையமும் பாத்தீங்க அப்படின்னா உலகத்தை நம்ம உள்ளங்கையில கொண்டு வந்துருச்சா இல்லையா? உன்னால எல்லாமே பண்ண முடியும். ஏதாச்சும் பண்ண முடியாதுன்னு இருக்கா? எல்லாமே நல்லா பண்ண முடியும். முடிவுரை: அறிவை விரிவு செய்வதற்கும் உலக தொடர்பிற்கும் சிறந்த வாயிலாக திகழும் கணினி உண்மையில் காலத்தை வென்ற கணினியே. அவ்வளவுதான். இதுதான் கோட்ரா. இதுதான் என்ன? மேற்கோள். இந்த மாதிரி மேற்கோள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? இந்த கணினியை நாமும் கற்று ஆக்க வேலைக்கு மட்டும் பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெறுவோமாக. அப்போ இந்த மாதிரி கணினியை வந்து ஆக்க வேலைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். தப்பான எந்த ஒரு யூஸுக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரையோ இன்டர்நெட்டையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கடைசியில் சொல்றாங்க. நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடிமருந்து தயாரிக்கிறது அதை பற்றிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறானது. அந்த மாதிரி தவறான எந்த ஒரு செயலுக்கும் நம்ம கணினியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, முன்னுரை: முன்தோன்றிய முத்தமிழ் இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பழமையும் புதுமையும், அறிவியல் தமிழ், இணையத்தமிழ், நடுவில் இல்லை வரணும்டா, தமிழ் முடிவுரை. ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூசுவல் என்ன அப்படின்னா ஒரு குறிப்புச்சட்டகம் போட போறீங்க. முன்னுரை போட போறீங்க, முடிவுரை போட போறீங்க. அவ்வளோதான் பேசிக். அதுக்கடுத்து சப்டாபிக்ஸ். அவ்வளோதான்டா. இவ்வளோதான் பேசிக்காக எழுத போகிறது தான். முன்னுரை முடிவுரை போட போகிறோம், நடுவில் சப்டாபிக்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி பேசிக்காக எழுதினீங்கனாலே ஃபுல் மார்க் கிடைக்கும்டா. சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் குறிப்பிச்சிருக்கும் போட்டிங்க. அதுக்கடுத்து தலைப்பு என்ன போட போறீங்க? தமிழ் மொழியின் சிறப்பு. ஏதோ ஒரு தலைப்புன்னு போட்டு தமிழ் மொழியின் சிறப்பு. உங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு எழுதிருக்கணும், ரெலவெண்ட்டாக இருக்கணும். சம்மந்தம் இல்லாமல் மட்டும் எழுதிடக்கூடாது. ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? தலைப்பு அப்படின்றது கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி தலைப்பு கொடுக்கணும். சரி, முன்னுரை பாருங்க. தமிழ் மொழி உலகின் பழமையான மொழிகள் ஒன்றாக இருந்து ஒரு பரந்த மரபை பெற்றுள்ளது. தமிழ் மொழியின் 3 முக்கிய கூறுகள் முத்தமிழ் எனப்படும். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகும். இம்முத்தமிழ் தமிழர்களின் வாழ்க்கையின் அங்கமாக இருந்தது. அவர்களின் சிந்தனை, உணர்வு, கலாச்சாரம் மற்றும் கலைகளை விரிவாக பிரதிபலிக்கின்றன. அதாவது நம்மளுடைய தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பழமையான மொழிடா. நம்முடைய தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பழமையான மொழி. தெரியுமில்ல? நம்ம வந்து இன்னைக்கு நேற்று உருவான மொழியை படிக்கல, 200 வருஷத்துக்கு உருவான மொழியை படிக்கல, 2000 வருஷத்துக்கு முன்ன உருவான மொழி. அந்த அளவுக்கு பழமை பெற்றது எது அப்படின்னா நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. நம்ம எல்லாருமே பெருமை கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு மொழியை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெருமை கொள்ளணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் முன்னுரை: தமிழ் மொழி உலகத்துடைய பழமையான மொழியில ஒன்று இருந்து இன்னைக்கு பரந்த மரபை பெற்றிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் நீங்க எந்த மூலைக்கு போனாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை பத்தி கேட்பாங்க. தமிழானீங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனீங்க அப்படின்னாலுமே தமிழ் ஆளுங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சிங்கப்பூர், மலேசியாலாம் டிஃபால்ட்டா இருப்பாங்க. பாக்கி நீங்க எந்த உலகத்து எந்த ஒரு மூலைக்கு போனீங்க அப்படின்னாலுமே தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. சரியா? அந்த அளவுக்கு தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமை பெற்ற மொழி. சரிங்களா? ஓகே. தமிழ் மொழியின் 3 முக்கிய கூறுகள் முத்தமிழ் எனப்படும். தமிழ் மொழியுடைய 3 முக்கிய கூறுகள் முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தமிழ் மொழியுடைய 3 முக்கிய கூறுகள் முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த முத்தமிழ் தமிழருடைய வாழ்க்கையில அங்கமா இருக்கு. இந்த முத்தமிழ் அப்படின்றது தமிழருடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சிந்தனை. அப்போ எந்த மொழியை படிக்கிறோமோ அதுபடிதான் நம்முடைய சிந்தனை இருக்கும். நம்முடைய தமிழ் மொழியை யாரெல்லாம் ஆழ்ந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு டிஃபால்ட்டா இருக்கும். அதுக்கடுத்து அவங்களுடைய பண்பு, அவங்களுடைய குவாலிட்டி பார்த்து அப்படின்னா வேற லெவலா இருக்கும். ஒரு இரக்க பண்பா இருக்கட்டும், ஒரு உதவி செய்யற பண்பா இருக்கட்டும், ஒருத்தவங்கள்ட்ட பணிந்து நடக்கக்கூடிய பண்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் மொழியை கற்க வந்துடும். அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனையா இருக்கட்டும், அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயம் சில விஷயத்தை தாண்டி இருக்கும்.
சிந்தனையா இருக்கட்டும், உணர்வா இருக்கட்டும், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய கல்ச்சரா இருக்கட்டும், அவங்களுடைய ஹெரிட்டேஜா இருக்கட்டும், அவங்களுடைய பண்பாடா இருக்கட்டும், எல்லாமே கலைகளை விரிவா பிரதிபலிக்கும். அப்ப நம்முடைய தமிழ் மொழி வெறுமனையா வந்து ஒரு லாங்குவேஜ் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். வெறுமனையா ஒரு மொழி மட்டும் கிடையாது. அதுல நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப வெறுமனையா வந்து ஒரு மொழி அப்படின்னா ஒரு மொழியை பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்காத. இப்ப நீ உன்கிட்ட வந்து நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா உன்னுடைய விருந்தோம்பல் பண்பு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். சார் வாங்க சார் உட்காருங்க, சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிங்க, இதெல்லாம் உன்னுடைய இயல்பா இருக்கும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பு, தமிழ் கலாச்சாரம், விருந்தோம்பல் முறை. ஏன்னா அந்த ரத்தம் தானே உனக்கும் ஓடுது, உன்னுடைய பாட்டன், பூட்டன், முப்பாட்டன் அவனுடைய ரத்தம் தானே உனக்கும் ஓடுது, நமக்கும் ஓடுது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய கலாச்சாரம் இன்பில்டாவே அப்படிதான் இருக்கும். நம்முடைய பண்பே அப்படிதான், ஒரு இரக்க பண்பா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 எப்படி இருக்கும் அப்படின்னா உதவக்கூடிய பண்பு இன்பில்டா இருக்கும். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கும். இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி கலாச்சாரத்துல இருந்து தான் வந்துச்சு. சரிங்களா? அதனால ஒரு வெறுமனையா ஒரு மொழி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? முன்னுரை. தமிழ் மொழி உலகத்துடைய பழமையான மொழியில ஒண்ணா இருக்குது. ஒரு பரந்த மரபை பெற்றிருக்கு, ஒரு பரந்த மரபை பெற்றுள்ளது. தமிழ் மொழியுடைய 3 முக்கிய கூறுகள் முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்ற மாதிரி 3 முக்கிய கூறுகள் கொண்டிருக்கு. இந்த முத்தமிழ் தமிழுடைய வாழ்க்கையில அங்கமா இருந்திருக்கு. அதுலயும் சிந்தனை, உணர்வு, கலாச்சாரம் மற்றும் கலைகள் விரிவா பிரதிபலிக்குது. சிந்தனை, உணர்வு, கலாச்சாரம் மற்றும் கலைகளை வந்து என்ன பண்ணுது, விரிவா பிரதிபலிக்குது அப்படின்றது இடத்துல மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதான் முன்னுரை. முன்னுரையை பொறுத்தவரை இந்த மாதிரி பேசிக்கா எழுதுனீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு அந்த அரை மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 3 பாயிண்ட் எழுதுற மாதிரி பாருங்க. இந்த மாதிரி முன்னுரையை பொறுத்தளவே ஒரு 3 பாயிண்ட் எழுதுற மாதிரி இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. முன்தோன்றிய முத்தமிழ். முன்தோன்றிய முத்தமிழ் இன்னைக்கு நேத்தி தோன்றினது கிடையாது, புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ முன்தோன்றிய முத்தமிழ் அப்படின்றது அதில் சொல்றாங்க. தமிழ் இலக்கியங்கள் பாரம்பரியமாக இன்றும் உலகெங்கும் சிறந்து விளங்குகின்றன. தமிழ் இலக்கியங்கள், அதாவது தொல்காப்பியர் என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு முதலில் கிடைச்ச இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். தொல்காப்பியரே ஒரு இடத்துல வைக்கிறார், என்பன அப்படின்னு ஒரு வார்த்தை விடுவார். என்ன சார் அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா தமிழ் மொழி என்னுடைய மூதாதையர்கள் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எழுதி வைப்பாரு. நல்லா கவனிக்கணும். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, என்னுடைய மூதாதையர்கள் சொல்லுவாங்கன்னு வைக்கிறாரு. நமக்கு கிடைச்ச நூல் என்ன, தொல்காப்பியம். அப்ப நம்மள நல்லா யோசிக்கணும். அப்ப தொல்காப்பியருக்கு முன்னாடி நிறைய இலக்கிய இலக்கண நூல்கள் இருந்திருக்கு. நமக்கு கிடைச்சது இலக்கண நூல் ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம். பரிபாடல கூட படிப்போம். மொத்தம் 70 பாடல் இருந்துச்சு. அதுல வந்து உரை ஆசிரியர்களால 24 பாடல் தான் இப்போதைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய நூல்கள் நம்மளுடைய நூல்கள் அப்படின்றது அழிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் நூல்கள் நிறைய அழிஞ்சிருச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். முன்தோன்றிய முத்தமிழ். தமிழ் இலக்கியங்கள் பாரம்பரியமாக இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உலகெங்கும் சிறந்து விளங்குது. சங்க இலக்கியம் முதல் நவீன தமிழ் தொகுப்புகள் வரை தமிழின் இலக்கிய முறை பாரம்பரியம் பெருமைப்படவும் விரிவடையவும் இருக்கின்றது. இத்தகைய இலக்கியங்கள் பன்முக கலைகளுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டன. இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் பன்முக கலைகளுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டன. முத்தமிழின் 3 பரிணாமங்களும் தமிழ் சமூகத்துடைய மெய்ப்பொருளை பிரதிபலிக்கின்றன. நம்முடைய முத்தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ் அதே மாதிரி போய்க்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. நம்முடைய தமிழ் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்குது. அப்ப முன்தோன்றிய முத்தமிழ். தமிழ் இலக்கியங்கள் பாரம்பரியமா இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உலகெங்கும் சிறந்து விளங்குது. சங்க இலக்கியம் முதல் நவீன தமிழ் தொகுப்புகள் வரை தமிழுடைய இலக்கிய முறை பாரம்பரியம் பெருமைப்படவும் விரிவடையவும் இருக்குது. இத்தகைய இலக்கியங்கள் பன்முக கலைகளுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டன. முத்தமிழுடைய 3 பரிணாமங்களும் தமிழ் சமூகத்துடைய மெய்ப்பொருளை பிரதிபலிக்குது. முத்தமிழுடைய 3 பரிணாமங்களும் தமிழ் சமூகத்துடைய மெய்ப்பொருளை பிரதிபலிக்குது அப்படின்றத மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, எவ்ரிவன் கிளியர்? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இதுதான் முன்தோன்றிய முத்தமிழ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? சரி, அடுத்து போவோமா? அடுத்து பாருங்க, இலக்கிய வளம். தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை உலகளாவி அறியப்படுகின்றன. நம்முடைய சங்க இலக்கியங்கள், நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை உலகளாவி அறியப்படுது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளை வந்து மொழி பெயர்த்துட்டு இருக்காங்க. வேற வேற மொழியில என்ன பண்றாங்க, மொழி பெயர்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி அடுத்தடுத்து என்ன ஆயிட்டு இருக்கு, வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. சங்க இலக்கியங்கள் இயற்கையை மனித ஒற்றுமை காதலை களமாக கொண்டு அமைந்தவை. சங்க இலக்கியங்கள் இயற்கையை மனித ஒற்றுமையை காதலை, அப்ப அந்த காலத்திலயும் அந்த காதலாம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. எல்லாமே நம்முடைய தமிழ் சமூகத்துல இருந்துச்சு. சரிங்களா? அந்த காலத்துலலாம் வந்து கல்யாணம் ஆக்சுவலா எப்படி நடக்கும் அப்படின்னா இப்ப வந்து அப்படியே மாறிடுச்சு. உனக்கு போன கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன். அப்ப அந்த காலத்துல கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பொருட்களை கொடுத்து, பொன் வீட்டுல போய் பொண்ணு எடுக்க போறான் அப்படின்னா ஆண் தான் பொருட்களை கொடுத்து அந்த பொண்ணை போய் என்ன பண்ணணும், பொண்ணு கேட்கணும். இந்த மாதிரி உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துப்போங்க அப்படின்னு போய் என்ன பண்ணணும், ஆண் தான் பொண்ணும் பொருளையும் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது உல்டாவா மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, பெண் வீட்டுல வரதட்சணை கேட்கறாங்க. எங்க பையன் வந்து புல்லட் பாண்டி, புல்லட் ஓட்டுவாரு, கார் ஓட்டுவாரு, அதனால வந்து கார் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, இவ்வளவு காசு கொடுங்க, இவ்வளவு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே உல்டாவா மாத்திட்டாங்க. அப்ப தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை உலகளாவி அறியப்படுது. நம்மளுடைய தமிழ் இலக்கியம் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை உலகளாவி அறியப்படுது. சங்க இலக்கியங்கள் இயற்கையை மனித ஒற்றுமையை காதலை களமாக கொண்டு அமைந்தவை. நம்மளுடைய சங்க இலக்கியம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையா இருக்கட்டும், மனித ஒற்றுமையா இருக்கட்டும்,
காதலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே களமா கொண்டு அமைஞ்சதுதான் இது அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியங்கள், நம்முடைய சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. சரித்திர கால பாண்டியர், சேரர் சோழர் பாண்டியர் அரசர்கள் எழுதிய முப்பெரும் காவியங்கள் இன்றும் சிறப்புமிகு மரபை கொண்டுள்ளன. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மரபு கொண்டிருக்கும். சேரர்னா யாரு, சோழர்னா யாரு, பாண்டியர்னா யாரு. சோழர் பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பகுதி ஆட்சி செஞ்சவங்க, பாண்டியர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மதுரை பகுதி ஆட்சி செஞ்சாங்க, சேரர் பாத்தீங்க அப்படின்னா கரூர் பகுதி, அந்த கேரளா பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி ஆட்சி செஞ்சவங்க சேரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்ல இந்த மாதிரி மூவேந்தர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சாங்க, சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்றவங்க. அப்ப அந்த மாதிரி நம்முடைய முப்பெரும் காவியம் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு மிகுந்து இருக்கும். யாரெல்லாம் பொன்னியின் செல்வன் பார்த்திருப்பீங்க, சோழ வம்சத்தை பத்தி ஃபுல்லா பேசும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் சமூகத்தை பத்தி முழுக்க 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 நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கு. இப்ப தமிழ் இலக்கியம் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை இன்னைக்கு என்ன பண்ணுது, உலகளாவே அறியப்படுது. சங்க இலக்கியங்கள் இயற்கையை, மனித ஒற்றுமையை, காதலை களமாக கொண்டு அமைந்தவை. சரித்திர கால சேரர் சோழர் பாண்டியர் அரசர்கள் எழுதிய முப்பெரும் காவியங்கள் இன்னைக்கு சிறப்பு பெற்றதா இருக்கு. பிற்காலத்துல வந்த நாவல்களா இருக்கட்டும், சிறுகதைகளா இருக்கட்டும், புதினங்களா இருக்கட்டும், அனைத்தும் தமிழுடைய சிந்தனையை ஆழத்தை வெளிப்படுத்துது. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் சமூகத்துடைய பத்தி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்றது நமக்கு தெரியாம போயிடுச்சு. அதையும் முக்கியமா பாத்தீங்கன்னா லெமூரியா கண்டம் நம்முடைய இலங்கைக்கு தெற்க இருந்துச்சு. அந்த லெமூரியா கண்டம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க ஃபுல்லா கடலுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூழ்கிடுச்சு. அது மூழ்கினால பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படின்றது அழிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி நம்முடைய நிறைய நூல்கள் யாழ்ப்பாணத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் லைப்ரரி எரிச்சாங்க. என்ன பண்ணாங்க, எரிச்சாங்க. தமிழுடைய அடுத்தடுத்து வரக்கூடாது, என்னென்னமோ பண்றாங்க, நம்முடைய தமிழ் வெளில வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு கன்னித்தமிழா நம்முடைய தமிழ் தாய் நிலைத்து நிற்கிறா. யாராலையும் அழிக்க முடியாது, நம்முடைய தமிழ் மொழியை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் இலக்கியங்கள் சங்க காலத்திலிருந்து நவீன காலம் வரை உலகளாவியப்படுது. சங்க இலக்கியங்கள் இயற்கையை, மனித ஒற்றுமையை, காதலை களமாக கொண்டு அமைஞ்சிருக்கு. சரித்திர கால சேரர் சோழர் பாண்டியர் என்ன பண்றாங்க, முப்பெரும் காவியங்கள் இன்னைக்கு சிறப்புமிகு மரபை கொண்டிருக்கு. பிற்காலத்துல வந்த நாவல்கள், சிறுகதைகள், புதினங்கள் அனைத்தும் தமிழருடைய சிந்தனையில ஆழத்தை வெளிப்படுத்துது அப்படின்றத என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நமக்கு மீன் பண்றாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க இணையத்தமிழ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இணையத்துல வந்துருச்சு. இணையத்துல வந்துருச்சா இல்லையாடா? இன்னைக்கும் போயிட்டு நீ ஒரு கட்டுரை கேட்குற அப்படின்னா கட்டுரை எடுத்து கொடுக்குமா கொடுக்காதா? உனக்கு ஏதாச்சும் டவுட்டு, நீ எதில் நடத்திட்டு இருக்க? உனக்கு நான் தமிழ்ல நடத்திக்கிட்டு இருக்கேன், அதுவும் தமிழ்ல டைப் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல. கரெக்டா? அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பெற்றுச்சு. வளர்ச்சி பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வளர்ச்சி பெற்றிருக்கு. அப்படியே தமிழ் பாத்தீங்க அப்படின்னா உலகளாவே வளர்ச்சி பெற்றிருக்கு. இணையத்திலையும் பாத்தீங்கன்னா உலகளா வளர்ச்சி பெற்றிருக்கு. சார் ஃபாரின்ல தமிழ் இருக்குன்னா இருக்கு, அங்க தமிழ் சங்கமே வச்சிருப்பாங்க. அமெரிக்கால தமிழ் சங்கம் இருக்கு, யூகே லண்டன்ல தமிழ் சங்கம் இருக்கு, இலங்கையில தமிழ் சங்கம் இருக்குது. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் தமிழ் சங்கம் இருக்குடா. என்ன இருக்குது? தமிழ் சங்கம் அப்படின்றது. இதுதான் இணையத்தமிழ். இணையத்தினுடைய வளர்ச்சியுடன் தமிழ் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் அதன் தாக்கம் அதிகரித்துள்ளது. அப்போ இணையத்தினுடைய வளர்ச்சியுடைய தமிழ் இணையதளத்துடைய மற்றும் சமூக வலைதளத்துல பாத்தீங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் அப்படின்றது அபரிவிதமா வளர்ந்துருக்கு. அபரிவிதமா என்ன இருக்கு? வளர்ந்துருக்கு. தமிழ் இணையதளங்கள், டிஜிட்டல் தளம், சமூக ஊடகங்கள் போன்றவற்றில் தமிழ் மொழி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இணையத்துறை தமிழின் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சியில் பெரும்பங்கு வகிக்கிறது. தமிழியம், தமிழின் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வளர்ச்சியில தமிழ் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி பெற்று இருக்கா இல்லையா? யாரெல்லாம் வெப்சைட்ல வந்து நார்மலா தமிழ் பத்தி ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னா தமிழ் வெப்சைட் வருது. தமிழ் வெப்சைட் வந்திருக்கு, யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? இப்போ உனக்கே வந்து வினையாளின் பெயர், தொழில் பெயர் டவுட் அப்படின்னா போயிட்டு நீ வந்து நெட்ல போட்டு அப்படின்னா வினையாளின் பெயர்னா என்ன, தொழில் பெயர்னா என்ன, ஃபர்ஸ்டே உனக்கு கொடுக்கும். இதான்ப்பா வந்து இதான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சி பெற்றிருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அபரிவிதமா வளர்ச்சி பெற்றிருக்கு. எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு? அபரிவிதமா வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு தெரியும். அப்ப இணையத்துடைய வளர்ச்சியோடைய தமிழ் இணையதளம் மற்றும் சமூக வலைதளங்களில் அதன் தாக்கம் அதிகரித்துள்ளது. அதோடைய தாக்கம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. அதோடைய தாக்கம் அப்படின்றது அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. தமிழ் இணையதளங்களில் டிஜிட்டல் தளம், சமூக ஊடகங்கள் போன்றவற்றில் தமிழ் மொழி பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? தமிழ் என்னைக்குமே நம்மளுடைய அடையாளம்டா. தமிழ் வந்து அவமானம் கிடையாது, ஒரு அடையாளம். என்னைக்கு அதை மறந்துடாதீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்திருக்கேன், பேரண்ட்ஸ்லாம் வந்து என்னதான் அவங்க தமிழ் தான் பிறந்தெல்லாம் தமிழ், அதுவும் நல்லா கிராமத்திலலாம் பிறந்திருப்பாங்க. ஒரு சிட்டிக்கு வந்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா தமிழை ஒரு லாங்குவேஜாக கூட எடுத்து கொடுக்க மாட்டாங்க. வேற ஒரு லாங்குவேஜ், வேற ஏதாச்சும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்க பாத்தீங்கன்னா பிரெஞ்சு எதுக்கு பிரெஞ்சு சொல்ல பார்க்கலாம்? அவங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் பிரெஞ்சு எடுத்துக்கிட்டாங்க, செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் என்னது இந்த மாதிரி வந்து ஹிந்தி எடுத்துக்கிட்டாங்க, சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டாங்க. நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழிடா. நம்ம பிறந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தமிழை நம்ம படிக்கல அப்படின்னா நம்ம என்ன அது? சரிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதனால வந்து என்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ் நம்மளுடைய உயிர் மொழி நம்மளுடைய தமிழ். உயிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எப்படி போராடுவோமோ அந்த மாதிரி தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இறங்கி நிற்கணும். அதனாலதான் வந்து இவரு சொல்லுவார்,
ரசூல் கம்சதோ சொல்லுவார் இந்த மாதிரி, நாளை என் தமிழ் மொழி அழியும் என்றால் நான் இன்றே சாவேன். நாளைக்கு என் தமிழ் மொழி அழியும்னு நினைச்சேன் அப்படின்னா இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன். நாளைக்கு தமிழ் மொழி அழிக்கும் அப்படின்னா இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த அளவுக்கு தமிழ் பற்று இருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்கும். உனக்கு சின்ன வயசுல இருந்து தோண்டி இருக்கா? இந்த இந்த எண்ணம் தோணி இருக்கா? எனக்கு தோணியிருக்கா? எனக்கு தோணல. அப்ப யாருக்கு தமிழ் பற்று உண்மையிலேயே ஆழ்ந்து இருக்கோ அவங்களால இந்த வார்த்தைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை நீ எப்படி படிப்ப? சாகும்போது தமிழ் படித்து ஆகணும். அது மாதிரி வந்தோன்னா கட்சி சச்சிதானந்தன், சச்சினை ஞாபகம் வச்சுக்கலாம். சச்சினு நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, என்னது வேலைக்கு போக மார்க் எடுப்ப. மார்க் எடுக்கணும்னு படிப்ப தமிழ். எனக்காச்சும் உணர்ந்து படிச்சிருக்கோமா நம்ம தமிழ்? சொல்ல பார்க்கலாம். வேலைக்கு வேலை உண்ணு, வேலைக்கு வேலை உண்ணணும், வேலைக்கு போகணும். அதுக்காக தான் என்ன பண்ற, இப்ப தமிழ் படிச்சுட்டு இருக்க. கரெக்டா? என்னைக்காச்சும் உணர்ந்து இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கத்துக்க போறேன்னு என்னைக்காச்சும் தமிழ் படிச்சிருக்கியா? என்னைக்குமே அப்படி படிக்க. சரிங்களா? தமிழை வந்து வெறுமனையா மார்க்குன்னு ஓட வேணாம். மார்க் இருக்கட்டும், நான் மார்க் எடுக்க வேணாம்லாம் சொல்ல. மார்க் வேணும், அது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை கத்துக்க போறேன். தமிழ்ல ஒரு பாரம்பரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை நான் கத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பாருங்க. வெறுமனையா சார் இப்படி எழுதுனா மார்க் கொடுப்பாங்களா, இந்த இடத்துல மார்க் கொடுப்பாங்களா? மார்க் இருக்கட்டும்டா, மார்க் நான் சொல்றேன், மார்க் வந்து சொல்லாம இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழை கொஞ்சம் போற்றிக்கோ, தமிழை கொஞ்சம் உணர்வுபூர்வமா கத்துக்கோ அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க முடிவுரை. தமிழ் ஒரு தொன்மையானது மட்டுமல்ல, நவீன காலத்திற்கும் ஏற்ப புதுமைகளை தழுவிக்கொண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மொழியாகவும் கலையாகவும் வளர்ந்துள்ளது. அப்ப தமிழ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொன்மையானது மட்டும் கிடையாது. தமிழ் வந்து ஒரு தொன்மையானது மட்டும் கிடையாது, நவீன காலத்துக்கும் ஏற்ப புதுமைகளை தழுவிக்கொண்டு. இன்னைக்கு வந்து நேத்தியா உண்ட சொல்லியிருந்தேன், ஃப்ரீ ஃபயர். இதை வந்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா மொழி பெயர்த்திருக்காங்க. விளையாட்டுக்கா இருக்கலாம், ஆனா பாரு ஒரு காமெடியா இருக்கலாம். இலவச நெருப்பு, இலவச நெருப்பு அப்படின்னு மொழி பெயர்த்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல ஃபேஸ்புக் முகநூல், வாட்ஸ்அப் புலனம், இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா நாள்தோறும் நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா புதுசா என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வேர்டிங்ஸ் உருவாகிட்டே இருக்கு. வேர்டிங்ஸ் உருவாகுதா இல்லையா? உண்மையா இல்லையா? வேர்டிங்ஸ் உருவாகிட்டே இருக்கு. புதுசா என்ன ஆகிட்டு இருக்கு? அந்த வார்த்தைகள் அப்படின்றது உருவாகிட்டே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் புதுசா உருவாகுது. அதே மாதிரி நீ கேட்கலாம், சார் தமிழ் மொழியில வடமொழி வார்த்தைகள் வேற மொழி வார்த்தைகள் இல்லையா அப்படின்னா இருக்குடா, ஒத்துக்கலாம். அதை நம்ம ஒத்துப்போம். சரியா? தப்பு இல்லை. இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஆனா அதை எடுத்தா தமிழ் இயங்குமானா கண்டிப்பா இயங்கும். நிறைய இப்ப வந்து பேசும்போதே பார்த்தேன் அப்படின்னா நான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை பேசுவேன், நீயும் பேசுவேன். ஆக்சுவலி அப்படின்னு என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் வார்த்தை நம்ம நிறைய உள்ள என்ன பண்றோம், பேசுறோம். அப்போ வேற மொழி வார்த்தை தமிழ்ல இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனா அந்த வார்த்தைகளை நீக்கிட்டு நம்மளால தமிழ் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியும். ஏன்னா தமிழ்ல உனக்கு வேர்டிங்ஸ் அதிகம்டா, எவ்வளவு வேர்டு யூஸ் பண்ணலாம். மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பார்த்து அப்படின்னா அவ்வளவு அர்த்தம் இருக்கு. மாநகரம், மாநாடு, மாம்பரம், பெரிய அளவு, வயல், வண்டு, இந்த மாதிரி நிறைய அர்த்தம் போயிட்டே இருக்கும். திருமால், இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை இதுக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அப்ப நம்முடைய வேர்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு இருக்குது நம்முடைய தமிழ்ல. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்கான அந்த பரப்பு அப்படின்றது அதிகம். எப்படி வேணா பேசலாம்ல தமிழ்ல. அப்போ அதான் மீன் பண்றாங்க. தமிழ் ஒரு தொன்மையானது மட்டும் கிடையாது, நவீன காலத்துக்கு ஏற்ப புதுமைகளை தழுவிக்கொண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் மொழியாகவும் கலையாகவும் வளர்ந்துள்ளது. தமிழ் இப்படிதான் வளர்ந்துருக்கு, தமிழ் அடுத்த ஸ்டேஜ்க்கு இப்படிதான் போயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 கட்டுரை அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப முக்கியமான கட்டுரைகள். இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், வரக்கூடிய போர்டு எக்ஸாமா இருக்கட்டும், இல்லை பீரியாடிக் டெஸ்டா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் வந்து அந்த வார்த்தையை எழுதலாம். இப்போ வந்து ரசூல் கம்சது இந்த மாதிரி சொன்னார், நாளை தமிழ் மொழி அழியும் என்றால் நான் இன்றைய சாவேன். நீ வந்து புக்கில் படிச்சிருப்ப, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்பதை போல் சச்சிதானந்தன் உணர்த்தியதை போல் நாம் அனைவரும் தமிழ் முக்கியமாக படிக்கணும், முக்கியமா இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற மாதிரி கோட்லாம் எழுதுன அப்படின்னா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சதை கலந்துட்டு எழுதணும். சரியா? அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ண முடியும், மேலே ஃபுல் மார்க் அப்படின்றது வாங்க முடியும். சரிங்களா? ஓகே, 2 கட்டுரை அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகே, 2 கட்டுரை அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 கட்டுரை நல்லா படிச்சுக்கோங்க. வரக்கூடிய போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க, கேட்கும்போது உங்களுக்கு எழுத தெரியணும். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்முடைய வேதாந்து மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 2025 நடந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட நம்முடைய வேதாந்து மாணவர்கள் வேற லெவலா அடிப்பொலியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 15 பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷ் அப்படின்னு ஒரு வாங்கியிருக்காரு. பிரகார், அனுபவ், கேட்டன், சப்யசாட்சி, தனவ், ஆரியன், சாஹில், விப்புல், மனிஷ், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர்கள். சரிங்களா?
ஆல் இண்டியா ரேங்க் வேற லெவலாக வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு பசங்க யாரும் இல்லை. இதே மாதிரி நீ இந்த மாதிரி படிச்சுட்டு 11th 12th படிச்சுட்டு நீயும் இந்த மாதிரி நல்ல ரேங்க்லாம் வாங்கணும். உன்னுடைய பேரை நான் அந்த இடத்துல சொல்லணும். எங்கள் தமிழ்நாட்டு பையன் இவன் அப்படின்னு என்ன பண்ணணும், உன்னுடைய பேர் எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி உன்னுடைய பேர்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைவேற்றுங்க. சரியா? கண்டிப்பாக வந்து 11th 12th படிக்கும் போதே ஜேஇக்கு படி, நீட்டுக்கு படி, அதெல்லாம் வந்து படிக்கணும்டா. உன்னுடைய கனவு இருக்குது அப்படின்னா என்ன கனவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நீ ஓடணும். சரியா? ஓகே, அடுத்து நம்முடைய வேதாந்து ஜேஇ மட்டும் இல்லாமல் நீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர்கள் வேற லெவலில் அடிப்படியாக ரேங்க் வாங்கியிருக்காங்க. வேதன் சாக்கரே அப்படின்றவர் வேற லெவலாக ரேங்க்ல வாங்கியிருக்காரு. இதே மாதிரியே நீங்களும் படித்து நல்லா ரேங்க் வாங்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இதே மாதிரி உன்னுடைய பேரை நான் அந்த இடத்துல சொல்லணும். எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்க, தமிழ்நாட்டு பையன் இவன் அப்படின்னு என்ன பண்ணணும், பேரை காமிச்சு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணணும், இறங்கி ஒரு ரேங்க் அடிக்கணும். சரியா? ஓகே, அடுத்து நம்முடைய வேதாந்து வாட்ஸ்அப் சேனல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு போடுங்க சப்ஸ்கிரைபை. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு வகுப்பில் சந்திப்போம். பாய்.